பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்தில் வேதம் சொல்லுகிறபடி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். விதமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட ஆண்டவருடைய வசனத்தை சில சிந்தனைகளோடு கூட அவரை பற்றி கொண்டவர்களாக நம்ம கடந்து போகலாம். ஆண்டவர் நமக்கு போதித்து கொடுக்கிற தேவன். ஆகவே இந்த நாளில் போதிப்பதை குறித்து சில வசனங்களை நம்ம தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். போதனை என்று சொல்லும் போது மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தல். ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கறாங்க. திருச்சபையில போதகர்மார்கள், சுவிசேஷகர்கள், ஊழியர்கள், மிஷனரிமார்கள் என்று பல பெயர்களில வேத வசனத்தை நமக்கு போதிக்கிறார்கள். கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு, நல்ல வளர்ந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு போதனை கிடைக்கிறது. சிறு வயதிலே சிறுவர்களுக்கு நம்முடைய பெற்றோர் நமக்கு போதிக்கிறார்கள். இப்படி பல கோணங்களிலே பல சிந்தனைகளிலே மற்றவர்கள் போதிக்க போதிக்க போதிக்க, அதாவது சொல்லிக் கொடுக்க தான் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைக்கு எனக்கு பலர் போதித்தாங்க, இப்ப நான் சிலருக்கு போதிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினாலே கற்றுக்கொண்ட பல வார்த்தைகளை உங்களோடு கூட நான் போதிக்கிறேன். இப்படி நீங்க மற்றவர்களுக்கு போதிக்கணும். நாம போதனையை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி கல்லூரியில பள்ளியில மற்ற மேற்படிப்பு படித்து போதனை செய்யப்பட்டு நாம நன்றாக தேறின போது நாம மற்றவர்களுக்கு பணி செய்யறோம், வேலை செய்யறோம், டீச்சரா இருக்கிறோம், கம்பெனிஸ்ல வேலையா இருக்கிறோம். அதே போல ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளையும் நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். முதலாவது உபாகமம் புஸ்தகத்துல நமக்கு தெளிவா அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று அழகா சொல்றாரு. இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் என்று சொல்லப்படுகிற பொழுது அவர் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ, நமக்கு என்னெல்லாம் ஆலயத்துல சொல்லிக் கொடுக்கிறாங்களோ, நமக்கு என்னெல்லாம் போதகர்மார்கள், சுவிசேஷகர்கள், ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, அவைகளெல்லாம் நம்ம இருதயத்திலே பதிய வைத்து அதை எப்பொழுதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, அதாவது வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி இல்லை, இரவும் பகலும் தூங்குகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும், உட்கார்க்கிற பொழுதும், படுக்கிற பொழுதும் நாம் அதை சிந்தித்து பேசி அதை திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்ம வாழ்க்கையில எதையாவது ஒன்றை பெற வேண்டுமானால் நம்ம யாரிடத்துல போறோம்? முதல்ல எடுத்த உடனே அவரவர்களுக்கு, உலகத்துல பல கோடி மக்கள், பல தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. ஆனா உலகத்தை உண்டாக்கினவர் ஒருவர் தான் என்பதை அறியாம செய்கிறாங்க. அறிந்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு திட்டமா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல சொல்லும் பொழுது 25:4-5 வசனங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, உம் வழிகளை எனக்கு தெரிவித்து உமது பாதையை போதித்தருளும். அவ்வளவு அழகா சொல்றாரு சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவித்திருங்க, காண்பித்திருங்க.
உன்னுடைய பாதையை எனக்கு போதித்து கொடுங்க. நீங்க கடந்து போகிற அந்த பாதை, நான் எந்த வழியா வரணும், உங்க பாதை தெரியும் எனக்கு. அதாவது அடிச்சுவடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாதைக்கு இன்னொரு பெயர் அடிச்சுவடு. அவர் நடந்து போகிற அந்த பாதை தான் அடிச்சுவடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாதையை எனக்கு போதித்தருளும், உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று சொல்றாரு. அப்போ நம்ம இந்த உலகத்துல அறிந்து கொள்ளக்கூடிய அந்த போதனை, அந்த வழி, அந்த சத்தியம், இப்படியெல்லாம் பல கோணங்களில நம்ம பார்க்கிற பொழுது அதை எப்படி நம்ம அறிந்து கொள்வதுன்னா இந்த வேத வசனத்தின் மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்ல முடியும். சத்தியத்திலே என்னை நடத்துங்க, என்னை எனக்கு போதித்து கொடுங்க. இந்த சத்தியம் மட்டும் தான் நம்ம போதிக்கும். நான் எவ்வளவோ உலகத்துல எவ்வளவோ பேர், எவ்வளவு போதகமார்கள், எவ்வளவு சுவிசேஷகர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் சொன்ன உடனே நம்ம அப்படியே மனதுல அது ஒரு நல்ல ஒரு கல்வெட்டுல எழுதப்பட்ட எழுத்தை போல நம்ம பதிஞ்சு விடாது, மறந்து போயிடுவோம். அப்ப அது திரும்ப 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 மறக்காம இருக்கணும்னு சொன்னா இந்த சத்திய வசனம், இந்த வேத வசனம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய கிராமத்துல சபை மக்களுக்கு சொல்லுவேன். அங்க கிராமத்துல படிப்பறிவு இல்லாத இருப்பாங்க, பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டாங்க, வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ அவங்க எப்படி, ஆனா பைபிளை வச்சிருப்பாங்க கையில, அவங்க எப்படி அவங்களுக்கு இந்த பைபிளை படிக்க முடியும், படிக்க தெரியாதவங்க எப்படி கடைபிடிக்க முடியும், பின்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், உங்க பேரனோ பேத்தியோ மகனோ மகளோ யார் உங்களுக்கு அருகாமல் இருக்கிறாங்களோ தினந்தோறும் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்துல உட்காந்து இதை படிப்பா, இதுல என்ன வசனங்குது படிப்பான்னு சொல்லி படிக்க வைங்க. படிக்கும் போது அந்த பிள்ளைங்க நீங்க கவனமா கூர்ந்து அதை கவனித்துக் கொள்ளுங்க. இது நீங்க அதைதான் நீங்க மனதுல தக்க வைத்துக் கொள்ள முடியும். அனுதினமும் போதனை செய்வது அதுதான். இப்ப போதகர்கள் வந்தோ இல்ல மற்ற ஊழியர்கள் வந்தோ தினந்தோறும் போதிக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்ப யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு படிக்க வச்சு அதை நீங்க காதார கேட்டு கவனித்து நீங்க உங்களுடைய இருதயத்துல அந்த வசனங்கள்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அப்படி நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை, நம்ம அந்த போதனையை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து பார்க்கணும். சங்கீதக்காரர் சொல்றார் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உமக்கு நான் பிரியமானதை செய்யணும். யாருக்கு பிரியமானது? ஆண்டவராகிய கர்த்தருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, திரியேக கடவுளுக்கு நாம் பிரியமா இருக்கணும்னு சொன்னா, பிரியமானதை நம்ம செய்யணும்னு சொன்னா, பிரியமானதை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, பிரியமானதை தான் நம்ம வாயிலிருந்து பேசணும்னு சொன்னா, முதலாவது அவருக்கு அந்த அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அது வார்த்தைகளை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு போதித்தரல ஆண்டவரே, எனக்கு போதனை செய்யுங்க. நான் ரொம்ப ஞான குறைவுள்ளவன், அறிவுல ரொம்ப குறைவுள்ளவன், நீங்க எனக்கு போதனை பண்ணி நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்யணும். அதுதான் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிற காரியம். நான் அடிக்கடி செய்யற காரியம் தான். அதிகாலை கால நேரத்துல வேதாகமத்தை வாசித்து முழங்கால நின்று ஜெபிக்கிற பொழுது நான் கேட்கறது என்னன்னா, ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்யட்டும் சொல்லும், நான் அதையும் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த நாள் முழுவதும் நமக்கு அவருடைய பிரசன்ஸ்னால நமக்கு நடத்துவார். சில வேளைகளில சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது, உலகத்துக்குள்ள பல மனுஷர்களை சந்திக்கும் பொழுது, பல காரியங்களை செய்யும் பொழுது, பல காரியங்களில் நம்ம சிக்கல் ஏற்படுகிற பொழுது திடீரென்று ஏதோ ஒன்று, அதாவது ஆக்சிடென்ட் மாதிரி, விபத்து மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை கேட்கறாங்க, எதிர்பாராத கேட்கறாங்கன்னு சொன்னா சட்டுன்னு அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். சொல்லும் போது சொல்லிட்டு அதை வந்துருவோம், நம்ம அவங்களும் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் ஒரு அரை மணி நேரமும் 10 நிமிஷமோ 20 நிமிஷம் கழிச்சு சொல்லும் போது, இந்த மனுஷன் இப்படி கேட்டாரு, எப்படி திடீர்னு நம்மளால இப்படி சொல்ல முடிஞ்சது, டக்குன்னு சொல்லிட்டோமே, நல்லா அவரு சரின்ட்டு அதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு யோசிப்போம். இதுதான் ஆவியானவர் நம்ம நடத்துகிற விதம். நமக்கே தெரியாது யார் நம்ம கிட்ட இப்படி ஒரு கிடுக்கி பிடி போட்டு கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம பதில் சொன்னோம் நமக்கே தெரியாது. இது பரிசுத்த ஆவியானவர். நம்ம அனுதினமும் நம்ம ஜெபிக்கிற பொழுது அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த காரியம் அதுதான். நீ எங்களை நடத்துங்க, நீங்க கர்த்தருக்கு, அதுதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 15:23 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு நம்ம பயப்படணும்னு சொன்னா அது ஞானத்தை போதிக்கும்.
அவருக்கு பயந்து நடந்ததான். அவர் நமக்கு போதனை செய்துக்கிட்டே இருப்பாரு, அறிவு செஞ்சு கொடுப்பாரு. நமக்கே தெரியாத சில சம்பவங்கள் நடக்கும்போது திடீரென்று ஒரு ஆக்சென்ட் மாதிரி நம்ம டக்குன்னு பதில் சொல்லுவோம். இது பெரிய நம்ம படித்ததுனாலயோ இல்ல நல்ல ஞானவான்ன்றதுனாலயோ நம்மள நான் தேர்ந்தவன், நான் முதிர்ந்தவன், இது வயதுல ரொம்ப நான் அனுபவசாலி அப்படின்றதுனாலயோ ஏற்படுறது இல்லை. இது ஆவியானவர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு அந்த நேரத்துல என்ன வார்த்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி டக்குன்னு நமக்கு அதை வெளிப்படுத்தி நமக்கு சொல்லும்படி செய்யறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 94:13, அதாவது 94:13 வசனத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, சிச்சித்துன்னா உண்டாக்குறது, படைப்பு சொல்றேன் இல்லையா, அந்த சிருஷ்டிப்பு சிக்ஷித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனோ மனுஷியோ அந்த சிருஷ்டித்து ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார் என்ற அந்த ஊர்ஜிதம் நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கரங்களிலே வளருகிற நாம் வேதத்தை கொண்டு போதிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தை அறிந்து இதில் உள்ள வசனங்களை இதனுடைய அர்த்தம் இதுதான், இதனுடைய அர்த்தம் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை தெளிவுபடுத்தி போதிக்கிறவர்கள் அது மனுஷனோ மனுஷியோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல சொல்லும் பொழுது 6வது அதிகாரம் 45வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் 6:45, எல்லாரும் தேவனால போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த வார்த்தை சொல்வது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அதை நீங்க வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசத்துல சொல்றார். அவர் போதிக்கிற பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறார். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்க போதித்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, திரளான ஜனங்கள் வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம். இதான் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சொன்னது. இதைதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அவர் மனுஷனாக நம்மோடு கூட உலாவி அவருடைய வார்த்தைகளை போதிக்கிற பொழுது இந்த நினைப்பூட்டுதலை இந்த இயேசு கிறிஸ்து பேசின அந்த நாளுக்கும் இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த நாளுக்கும் இடைப்பட்ட காலங்கள் ஏறக்குறைய 700 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த போதனையை குறித்து தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். அவர் பேசின அந்த வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, திரளான ஜனங்கள் வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றா கூடி இணைந்து அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ எதுக்காக போறாங்கன்னா, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பாரு, நாம் அவர் பாதையில நடப்போம், அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அவர் சொல்லிக் கொடுக்கிற விதமாக நம்ம நடந்து கொள்ளலாம், அப்ப நமக்கு பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்வு சீர்படும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதைத்தான் 700 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது என்று. ஆக ஆண்டவருடைய வசனம் நேற்றும் இன்றும் அது என்றும் மாறாததா இருக்கிறது. அது தன்னை புகழாது, அது மற்றவர்களை இகழாது, அது மாறாத வார்த்தைகளா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு போதனை தெரிவித்திருக்கிறார். அந்த போதனையை சரியான விதத்திலே நாம் பின்பற்றி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு சீர்பட்டிருக்கும் என்பதில எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, 1 அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அதே போல மத்தேயு 7வது அதிகாரம் 28-29 சொல்லப்படுகிறது. ரெண்டு வசனத்திலையும் ஒரே வார்த்தையை, இயேசு வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். அவருடைய போதனையை கண்ட ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் போதிக்கிற கடவுள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது.
அந்த 33.5 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் மட்டுமே அவர் போதனை செய்தார். சிறு வயதிலே அவர் என்ன பண்றார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சாதாரண நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்து எல்லாவற்றையும் அவர் இந்த உலக காரியங்கள் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லணும் என்று சொல்லி பெரிய திட்டம் அவர் திட்டினார். அவர் கடவுளுடைய குமாரன், அவர் தான் உண்டாக்கினார். அவர் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே பிதாவோடு கூட நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் மனுஷனா வருகிற பொழுது முழுக்க முழுக்க அவர் மனுஷனாகவே அவர் வாழ்ந்தார். சிறு குழந்தையா பிறந்து வளர்ந்து வருகிறார். இது நம்ம எல்லாம் வாசிச்சிருக்கிறோம், கற்றிருக்கிறோம், அனுபவமா இருக்கிறோம். அப்படி இருந்தவர் அவர் போதிக்கிற அந்த போதனை எப்படி இருக்கிறதா? பவர், அதாவது அதிகாரம், மற்றவர்களை அதிகாரமா சொல்லுவது போல அவர் சொன்னார். அதை கண்ட மக்கள், இவர் வேத பாரகரை போல போதிக்கலையே, அதாவது திருச்சபையிலே போதகமார்கள் போதிப்பாங்களே, சுவிசேஷகர்கள் போதிப்பாங்களே, ஊழியக்காரர்கள் போதிப்பார்களே, அந்த மாதிரி இவர் போதிக்கல. இவர் அந்த வார்த்தையில ஒரு பவர், ஒரு அதிகாரம், ஒரு தோரணை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவர் வந்தவர் அவர் சொந்தமானதிலிருந்து பேசுகிறார். அவர் மற்றவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு பேசல. இப்ப நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு பேசுகிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதன் மூலமான? இந்த வேத வசனத்தின் மூலமாக. இந்த வேத வசனத்தை நம் போதகமார்கள், குருமார்கள் நமக்கு போதிக்கிறாங்க. அவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு போதிக்கிறோம். இப்படி படிப்படியா வருது. ஆனா இயேசு கிறிஸ்து போதனை அப்படி அல்ல. அவர் சொந்தமானதிலே வந்தார். சொந்தமான பிள்ளைகள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர் சொந்த வார்த்தையை, அவரே உண்டாக்கின வார்த்தையை, வசனத்தை அவர்கள் அதிகாரமுடையவராய் போதித்தார். இதுதான் நம்ம இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் சொல்றாரு, 6வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுகிற பொழுது, நாங்களோ அப்போஸ்தலர்களாய் கூடி வந்து அவர்கள் ஆராதனை செய்கிற பொழுது அங்க சொல்லுகிற வார்த்தை, நாங்களோ போதிப்பதிலும் வசனம் போதிப்பதிலும் தரித்திருப்போம். ஜெபிப்பதிலும் போதிப்பதிலும் ரெண்டும் இருக்கணும். அப்போ அவங்க ஜெபம் பண்றாங்க, வசனத்தை போதிக்கிறாங்க. யாரு? இந்த அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்கள்லாம் இருந்தாங்களே, இவங்கெல்லாம் ஒன்றாய் கூடி அவர்களும் ஜெபம் பண்றதுக்கும் போதிக்கிறதுக்கும் மற்ற மக்களை சீர்படுத்துவதற்குமாய் முனைந்தார்கள். அப்போ அதுல பங்கா பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க. அப்போ அங்க சிலர் சொல்லும்போது தான் சொல்றாரு, நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் எங்களை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காரியத்தை செய்றாங்க. அப்போ இன்றைக்கும் திருச்சபைகளிலே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆலயத்துக்கு போய் வழிபடுறோம். எல்லாரும் போதிப்பதில்லை. அதுல ஒரு சிலர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை பிரசங்கிமார்களாக, இல்லையா, அப்போ சிலர் ஊழிய சுவிசேஷகர்களாக ஆலயத்தில போதகமார்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ குருமார்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் கூட இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கேட்பது மட்டுமல்ல, கேட்டதை நாம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ரொம்ப அழகா அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லப்படுது. அப்ப நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து, தேவாலயத்திலிருந்து, பிரசங்கிமார்களிடத்திலிருந்து, குருமார்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இத்தனை ஆண்டு காலம், இப்ப இந்த கூடுகையில இருக்கிறவங்க சின்ன குழந்தையா இருக்க மாட்டீங்க. கட்டாயம் எல்லாம் வளர்ந்தவங்க, படித்தவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்கள் தான் இந்த கூடுகையில இருப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த நிலையில இருக்கிறவங்க இது நாள் வரையிலே நாம கற்றுக்கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா, போதிக்கிறோமா? கட்டாயம் போதிக்கணும். இதுக்கு ஆண் என்றும் பெண் என்றும் இல்ல, யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நாம போதித்தான் ஆகணும். இது கடைசி காலங்களா இருக்கிறது. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நான் அப்படியே அடக்கி அதை அழுத்தி வைத்துக் கொள்ளக்கூடாது. பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. கடைசியா சொல்லி முடிக்கிற ரோமர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது,
ரோமர் 2:21 மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு போதியாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ, நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம். இப்போ நான் கேட்டது போல ஒருவேளை நீங்க போதிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா போதனை பண்ணணும், மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கணும், மற்றவங்களுக்கு டியூஷன் சொல்லணும். ஏதோ மைக்க பிடிச்சி மேடையில நின்று பேசுறது மட்டும்தான் போதனை அல்ல. நம்மோடு வேலை செய்யற பக்கத்துல உட்கார்ந்துங்களுக்கு சொல்றது கூட ஒரு போதனை தான். இந்த அதிகால நேரத்துல ஒரு 20-30 பேரை கூட்டி வச்சு போதிக்கிறதும் ஒரு போதனை. இதுல நீங்க எல்லாம் சாட்சிகளா சொல்றீங்க, அநேகருக்கு எங்களுடைய வாழ்க்கையில அனுபவத்தை சொல்றீங்க, கேட்டது திரும்ப சென்ற வாரத்துல நடந்ததெல்லாம் சொல்றீங்க, அதுவும் போதனை தான். தேவனுடைய வார்த்தையை நீங்க எந்த வகையிலேயாவது மற்றவர்கள் புரியும்படி சொல்றது ஒரு போதனை. இந்த போதனையை யாரோ ஒருவர் செய்வாங்க, நம்ம கேட்டுட்டு போலான்ட்டு இல்ல, ஒவ்வொருவரும் போதகர்களாய் நாம மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதே சமயத்துல நம்மை நாமே ஜாக்கிரதையாய் நம்ம ஆண்டவரிடத்துல எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த இணைப்பு எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்கு நான் போதிக்கிறேனே நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு நானே ஜாக்கிரதைப்படணும். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவது தான் மட்டும் தான் விருப்ப போல வாழறது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமா அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்தோட இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜாக்கிரதையாய் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.